அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமூக அறிவியல் அலகு 1 கோட்டைகளும் அரண்மனைகளும். அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு 3 பதில்கள் இருக்குது. எது சரியான விடையோ அதுக்கு வட்டமிட்டு இங்கே எழுதணும். 1. டேஷ் கோட்டை விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது. உதயகிரி, வேலூர், செஞ்சி. வேலூர். 2. திருமலை நாயக்கர் அரண்மனை டேஷில் அமைந்துள்ளது. சேலம், திருமலை, மதுரை. மதுரை. 3. உலகின் இடைக்கால கையெழுத்து பிரதி நூலகங்களில் டேஷ் மஹால் ஒன்றாகும். சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கா. சரஸ்வதி. 4. பத்மநாபபுரம் அரண்மனை டேஷில் அமைந்துள்ளது. ஊட்டி, கன்னியாகுமரி, சென்னை. கன்னியாகுமரி. அடுத்தது 5 பாருங்கள். டேஷ் கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. திண்டுக்கல், செஞ்சி, தரங்கம்பாடி. தரங்கம்பாடி. அடுத்தது ரோமன் லெட்டர் 2 பொறுத்துக. இங்கே அரண்மனை கோட்டைகள் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல இருக்குன்ட்டு நம்ம இணைத்து அதுக்கப்புறம் நேராக எழுதணும். செஞ்சிக்கோட்டை, டேனிஷ் கோட்டை, தமுக்கம் அரண்மனை, திருமயம் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை. புதுக்கோட்டை, சென்னை, விழுப்புரம், மதுரை, தரங்கம்பாடி. இப்போ பார்க்கலாமா? செஞ்சிக்கோட்டை விழுப்புரம். டேனிஷ் கோட்டை தரங்கம்பாடி. தமுக்கம் அரண்மனை மதுரை. திருமயம் கோட்டை புதுக்கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை. இப்போ நான் இணைச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது நேருக்கு அந்தந்த பதிலை எழுதணும். ரோமன் லெட்டர் 3 சரியா தவறா. இங்கே கொடுத்துருக்கிற வாக்கியம் சரியாக இருந்தால் சரின்னு போடணும், தவறுதலாக இருந்தால் தவறுன்னு போடணும். தமிழகம் மன்னர் பலரால், குறிப்பாக சேர, சோழ, பாண்டிய, பல்லவர் மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டுள்ளது. இந்த வாக்கியம் சரி, அதனால் சரி போடுறோம். வேலூர் கோட்டையில் 5 மகால்கள் உள்ளன. சரி. திண்டுக்கல் கோட்டை மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது. சரி. ஊமையன் கோட்டை என்பது செஞ்சிக்கோட்டையின் மற்றொரு பெயராகும். இந்த வாக்கியம் தவறு. ஊமையன் கோட்டைன்றது திருமயம் கோட்டையினுடைய மற்றொரு பெயர். ஆனால் இங்கே செஞ்சிக்கோட்டையினுடைய மற்றொரு பெயர் சொல்கிறதுனால இந்த வாக்கியம் தவறு. பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளரால் கட்டப்பட்டது. சரி. ரோமன் லெட்டர் 4 பின் வருவனவற்றிற்கு விடையளிக்க. தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. பக்க எண் 109 பார்க்கலாமா? இதுதான் 1வது கேள்விக்கு பதில். சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் ஆகியோர் தமிழகத்தில் அற்புதமான கோட்டைகளையும் அரண்மனைகளையும் உருவாக்கினர். இதுதான் தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் ஆகும். கேள்வி 2 தரங்கம்பாடி கோட்டையை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. பக்க எண் 115. இதிலிருந்து ஆரம்பித்து மண்டபத்தின் மையத்தூண் குவிமாடங்களின் முழு எடையும் தாங்குகிறது. இதுவரையிலையும் 2வது கேள்விக்குரிய பதில். 3வது பாருங்க. செஞ்சிக்கோட்டையின் பல சிறப்பு அமைவுகள் யாவை? அதுவும் பக்க எண் 115.
சிறப்பு அமைவுகள் இருக்குதுன்னு இதுதான் 2வது கேள்விக்குரிய பதில். இதெல்லாம் அப்படியே எழுதிட்டு கண்காணிப்பு கோபுரம் வரலையும் எழுதணும். 4 திருமலை நாயக்கர் அரண்மனை குறித்து சிறு குறிப்பு வரைக. பக்க எண் 116. திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை நகரில் அமைந்துள்ளது. இது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுள் ஒன்றாக விளங்குகின்றது. இதுதான் 4வது கேள்விக்குரிய பதில். 5வது தஞ்சாவூர் மராத்திய அரண்மனையை கட்டியவர் யார்? அதன் சிறப்பு அமைவுகள் சிலவற்றை குறிப்பிடுக. பக்க எண் 118. இதுதான் 5வது கேள்விக்குரிய பதில். தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை முதலில் தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டதுலேருந்து ஆரம்பித்து அங்குள்ள முக்கியமான இடங்கள் என்னென்னா இந்த சரஸ்வதி மகால் வரலையும் நம்ம எழுதணும். அடுத்தது விரிவான விடையளிக்க. வேலூர் கோட்டையின் கட்டமைப்பை விவரி. பக்க எண் 110, 110, 111. 110 இருக்குது பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டை. இதிலிருந்து ரோமன் லெட்டர் 5ல் 1வது கேள்விக்கு பதில். இது அப்படியே இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் எழுதணும். அப்புறம் இது வரலையும் பாதுஷா மகால் வரலையும் எழுதணும். ரோமன் லெட்டர் 5ல் 1வது கேள்விக்குரிய பதில். அடுத்தது பாருங்கள், திண்டுக்கல் கோட்டை பற்றி விரிவாக எழுதுக. திண்டுக்கல் கோட்டை பக்க எண் 112. இதுதான் 2வது கேள்விக்குரிய பதில். தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள திண்டுக்கல் கோட்டை ஆரம்பித்து கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் கோட்டை இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருந்தது. கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் கோட்டை இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருந்தது வரலையும் இந்த 2வது கேள்விக்குரிய பதில். பத்மநாபபுரம் அரண்மனையின் கட்டடக்கலையும் அதன் பல்வேறு பிரிவுகளையும் விவரிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பக்க எண் 119 எடுத்துக்கணும். பாருங்கள், ரோமன் லெட்டர் 5ல் 3வது கேள்விக்குரிய பதில். இதிலேருந்து ஆரம்பித்து ராஜமாதா அரண்மனை, சபை, தெற்கு அரண்மனை போன்ற பல்வேறு பார்வையிடங்கள் உள்ளன. இது வரலையும் எழுதணும். 3வது கேள்விக்குரிய பதில். அப்புறம் செயல் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை கோட்டைக்குரிய படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க தானே. அதே மாதிரி அந்த ஒரு கோட்டையோ அல்லது அரண்மனையோ அட்டையிலேயோ எதனால் உங்களை செய்ய முடியுமோ ஒரு மாதிரி கோட்டை அல்லது அரண்மனையை நீங்கள் உருவாக்கணும். இதுதான் உங்களுக்குரிய செயல் திட்டம். இதோடு இந்த மதிப்பீடு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.